சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. வெல்கம் டு கஞ்சசோறு சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, வேர்ல்டுலேயே செகண்ட் லார்ஜஸ்ட் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட், அதாவது வந்து சதுப்பு நீல காடு. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சிதம்பரத்துக்கு பக்கத்தில் இருக்க பிச்சாவரங்கிற ஊரில் தான் இருக்குது. இங்கே வந்து நிறைய ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. எம்ஜிஆர் நடித்த இதயக்கனி, தசாவதாரம், துப்பறிவாரம்ல கிளைமேக்ஸில் வருங்கள, அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் எடுத்திருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 டிபார்ட்மெண்ட் வந்து படகு சவாரி இது பண்ணுறாங்க. ஒன்று தமிழ்நாடு டூரிசம், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வனத்துறை. நம்ம போயிருந்த போது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வனத்துறைங்கிறது வந்து கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாக கேட்டிருந்தாங்க. அதனால் நம்ம படகு சவாரிங்கிறது வந்து நம்ம வனத்துறை டிபார்ட்மெண்ட்டில் எடுத்திருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நீங்கள் எந்த நேரத்தில் வந்தால் இங்கே நிறைய இடத்த சுற்றி பார்க்க முடியும், எப்போ வந்தால் இந்த இடம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் எங்கள் கூட வந்த கைடு வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு. அது இல்லாமல் நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்காரு இந்த காட்டை பற்றின. அது மாதிரி நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு முழுசாக பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதனால் மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு அப்டேட் கிடைக்கும். பஸ் வசதி வந்து பார்த்திங்கன்னா சிதம்பரத்துலேருந்து பஸ் வசதி இருக்குது. கார் வச்சுருக்கவங்க ஆஸ் யூஷுவல் வர மாதிரி காரில் வந்துடலாம். இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்குது. சரி வாங்க இந்த இடம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துப்பறிவாளன் ஷூட்டிங் பாட் நடந்த இடம் இதான்ப்பா. ஆமாம்மா விஷால் போவான்ல. இப்போ ஃபோட்டோ எடுக்கணுமா? ஆமாம் போட் ஆஃப் பண்ணிட்டாரா? பாம்பெல்லாம் இருக்குமாண்ணா? இருக்கும். புகையில போற மாதிரியே இப்ப நம்மள கொஞ்சம் வெளிச்சமா இருக்கனால வழி வரலாம் தெரியுது. அந்த பனி டைம்ல பாப்பா போட்டோ எடுக்க எங்கப்பா போயிட்டு இருக்கு போட்டோன்னுவாங்க. உட்கார்ந்துருக்கறோம். பயப்படுறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நிறைய நீர் அது நம்ம சவுண்ட் கேட்டாலே ஓடிடும். அது உள்ள தண்ணி இதுலதான், ஆனா உள்ளெல்லாம் நிலம் தான். வேற பாம்பு எல்லாம் பார்க்க முடியாது. பார்த்துருக்கிறேன், சின்ன சின்னதா பார்த்துருக்கிறேன். அது மீன் சொல்லுவாங்க, ஆனா அது பாம்பு கிடையாது. விலாங்கு மீனா? விலாங்குன்னு சொல்லுவாங்க. உங்க பேர்? என் பேரு ராமு. ராமுவா? ஆமா, ராமனை தான் எங்களை வந்து சூப்பரா கைட் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு 3 இந்த தில்லை மரம்னு ஒண்ணு இருக்கு. வராது, மணல்ல தான் பக்கத்துல. அதோடைய பால் எல்லாம் சொல்லுவாங்க. வேற மீன், நண்டு எல்லாமே இருக்கும் இங்க. தண்ணி எப்பயுமே தண்ணி இங்க உள்ள தண்ணி எப்பயுமே நிக்கும். கடல்ல இருந்து வர தண்ணி எப்பயுமே நிக்கும். காயத்துக்கு மே மாசம்லாம் வர்றது ரொம்ப கஷ்டம், ஆனா பயங்கர கூட்டம் வரும். அந்த டைம்லாம் வந்துடாதுங்க. தனி டைம்ல இந்த டைம்ல கொஞ்சம் நார்மலா இருக்கு வெயில். மே மாசம் பயங்கர வெயில். அந்த நேரத்துல குமிஞ்சிக்கிட்டு இருக்கும். அக்டோபர் நவம்பர்ல வந்தா ஃப்ரீயா பாத்துட்டு போலாம்.
தேவே இந்த லீவுக்கே கண்ட்ரோல் பண்ண முடியல. ஓஹோ 12 மணிக்கெல்லாம் வெளிலலாம் கூட்டிட்டு ஆ போது நீ சாப்பிட்டது அதோட நிப்பாட்டு. சரிம்மா. ஏன் உட்காந்து ஆடு டான்ஸ் ஆடு. ஆ போலாண்ணே. இதை முடிச்சுட்டு இன்னொரு இது ஒரு செல்ஃபி. இப்ப நம்ம போற இடம் வந்து இதே கணேஷ் எம்ஜிஆர் ஷூட் பண்ண இடம். இந்த இடத்துலயே வந்து இந்த இடம் தான் ரொம்ப ஃபுல் டீப்பா இருக்கும். ஓகேண்ணா. நீங்க உள்ள வரதுக்கு நல்லா நயலாவும் இருக்கும், பார்க்கறதுக்கு நல்லா 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 சூப்பரா இருக்கும். பிச்சாவரத்துல இது ஒரு இடம் நல்லா பெஸ்டான இடம். அப்படியே அந்த சைடு அப்படியே கேமரா அந்த சைடு பாருங்க, நல்லா இருக்கும். நிக்கலாம். ஆமா நிக்கிறேன் இப்ப. சுனாமி வந்தப்ப இங்க எந்த அளவுக்கு தாக்கம் இருந்தது? அதிகமா இல்ல, பாதிப்பு இல்லை. ஏன்னா இந்த வேர்லாம் பாருங்க ஃபுல்லாவே விழுதா இருக்கும். அது எல்லாமே வந்து மண்ணெல்லாம் பிடிச்சிக்கும் ஸ்ட்ராங்கா. தண்ணியே வந்து அடிச்சாலும் இது வந்து ஸ்டெடியா தான் நிற்கும். எப்பயுமே வந்து சாயறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரே மரமா இருந்தா உடைச்சிக்கும். இது எல்லாமே வேறா இருக்கும். இது எப்பயில இருந்து சுற்றுலா தலமா ரொம்ப இது ஒரு 25 புதுசுல இடமெல்லாம் வந்து ஃபுல்லாவே இந்த மாரி இருக்கு அப்படியே தெரியும். எம்ஜிஆருக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு. அதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா ஃபுல்லாவே எல்லாமே ஃபிஷிங் இடம் தான். இங்கே மீன் எல்லாமே உள்ளெல்லாம் பார்த்தோம்னா கடல் சைடில் எல்லாமே வில்லேஜ் இருந்துருக்கு. இப்போ அந்த அளவுக்கு வில்லேஜ் இல்லை, எல்லாமே வந்து கிராமத்து சைடு, இந்த சைடு ரோட்டு சைடு வந்தாங்க. என்ன ஒன்றுன்னா பார்க்கறதுக்கு நல்லா பசுமையாக இருக்கும் இடம் ஃபுல்லாக. ஒன்று கூட உங்களுக்கு பார்க்க மாரி வழிங்கெல்லாம் பார்த்தோம்னா ஒரு 320 வழி இருக்குதுக்குள்ள. 320 வழி இருக்கு. ஒரு நாள் ஃபுல்லாக சுற்றினாலும் சுற்ற முடியாது, அவ்வளோ வழிகள் இருக்கு. ஆனா எல்லா இடத்துக்கும் போறதுக்கு பர்மிஷன் கிடையாது. எல்லா இடத்துக்கும் போறதுக்கு பர்மிஷன் இல்லை. அப்படி சுத்தினாலும் சுத்த முடியாது, சுத்தணும். ஆனா தயவு செய்து சொல்றேன், பிரைவேட் போட்ல மட்டும் வந்துடாதுங்க. ஆனா பிரைவேட் போட் இருக்கு. பிரைவேட் போட்டு கேட்பாங்க, வரக்கூடாது. ஏன் வரக்கூடாதுன்னா சேஃப்டி இல்லை. லைஃப் ஜாக்கெட்லாம் கொடுக்க மாட்டாங்க. சில பேர் கூட பிடிச்சிட்டு கூட போட்டு ஓட்டிட்டு வருவாங்க, உங்களுக்கு தெரியாது. மோசம் விபத்துன்னு ஆயிட்டா அவரு தப்பிச்சு போறதுக்கு தான் பார்ப்பாரு. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து ஆயிட்டா அந்த மாதிரி வராதுங்க. ஃபாரஸ்ட்லேயே வாங்க, இல்லைன்னா பக்கத்துல தமிழ்நாடு டூரிஸ்ட் இருக்கு, அதுல வரலாம். நீங்க இங்க வர்றது எல்லாமே சேஃப் தான். ஆனா பார்த்து நீங்க கேட்டு நல்லா விவரமா வருங்க. அதான் இங்க உள்ள பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நன்றிண்ணே. இந்த இடம் போயிட்டு வந்துட்டு. ஆனா நீ கொஞ்சம் கூட்டம் கம்மியா இருக்குல்ல? கூட்டமே இல்ல. இப்படி கை வைக்கலாம், கை வைக்கல ஒண்ணும் பண்ணாது, வைய. ஆனா இப்படிதான் கடல சாமியார்பேட்டை பீச். ஆமாண்ணே, அதான் டவரா? இங்க எத்தனை கிலோமீட்டர்ண்ணே? 11 கிலோமீட்டரா? அந்த பீச் நல்லா இருக்குமாண்ணா? அது உள்ளாரையா? ஹோட்டல்லாம் எல்லாமே பார்த்து அது யூஸ் பண்ணலாம். அவ்வளோதான். அங்கிட்டலாம் இந்த சைடில் எல்லாமே ஊர்.